பல்வேறு இடர்பாடுகளை வாழ்க்கையில சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த வீக்கெண்டுக்குள்ளார ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணி பதவின்னு ஏத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயாவது அவர் பதவி தன்னுடைய மெஜாரிட்டியை காட்ட தவறிட்டா தென் அடுத்த பெரிய நம்பரை கூப்பிடுவாரு. அடுத்த பெரிய நம்பர் டிஎம்கே which obviously does not have the majority and you have to go for another election. அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை அவர் எப்படி அணுக போறாருங்கிறது நமக்கு தெரியாது. I haven't spoken to him. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் அரசியல் சட்டம் சில தெளிவான வழிமுறைகளை காட்டுது. கவர்னர் ஷுட் இன்வைட் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு இருக்கு. இப்போ கவர்னர் இவரை தான் கூப்பிடுவார். இவர் தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பிறகு இவரை கவர்னர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவார். அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு யாராவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 பேர் 119 இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளவு வேஃபர் தின் மெஜாரிட்டியில் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. அதனால இவர் என்ன ஆப்ஷன், அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் அஇஅதிமுகவோட போகிறது, அரசாங்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டோ அல்லது வெளியிலிருந்து அவங்க ஆதரவை பெற்றோ அவங்க ஆட்சி நடத்துறது, பெரும்பான்மையை காட்டுறது. இன்னொரு ஆப்ஷன், இந்த திமுக கூட்டணியில் மற்ற சின்ன நம்பர்ல இருக்காங்கல்ல, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் 5 பேர் தானே இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை இவருக்கு போதும். ஐ டோன்ட் நோ பிஎம்கே இவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியல. பிஎம்கே அந்த என்டிஏங்கிற அமைப்புக்கு வெளியில வருமானு தெரியல.